எல்லாரும் கவனிங்க. என்ன வேணும்னாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. கூச்சம் படவே படாதீங்க, சரியா? பேச்ச குறைச்சு வேலையை பாரு. ஓகே சார். தம்பி, அங்க சாம்பார் வேணுமா? போய் ஊத்துப்பா. எந்திரிக்கிறாங்க பாரு. என்ன உட்காருங்க. உட்காருங்க. அட சாப்பிடுங்க, சொல்றது கேளுங்க. மேடி, அவங்க கை கழுவிட்டு வந்தனா ஐஸ்கிரீம் கொடு. இந்த பக்கம் கொஞ்சம் கவனி. ஐயோ, பெரிய குழந்தை. என்ன குழந்தை வேணும் உங்களுக்கு? அப்புறமா చెప్తాను. நல்லா சாப்பிடு. அப்போதான் அந்த அக்கா கேக்குறதெல்லாம் கொடுப்பாங்க. ஏய், நீயும் நல்லா சாப்பிடு. ஓ, வாங்க 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 வாங்க. ஹரி சார், எதிர்த்த வீட்டு ஃபங்க்ஷன் உங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி இழுத்து போட்டு செய்றீங்களே சார். ரொம்ப பெரிய விஷயம் சார். லீனா மேடம், கீதா எனக்கு தங்கச்சி மாதிரி. ஒரு அண்ணனா என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செய்யறேன். இருந்தாலும் இந்த காலத்துல யாரு சார் இப்படி எல்லாம் செய்யறாங்க? அது என்னங்க பெரிய விஷயம்? நீங்க உட்காருங்க. ஏய், எல்லாம் கிளியர் பண்ணு. ஏய், இங்க புது இலை போடு. இதோ போடுறேன் சார். சரவணா, நீ கொஞ்சம் இந்த பக்கம் வா. இதோ வரேன் சார். மாப்ள பொண்ணு వచ్చేసారు. வாங்க 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 வாங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க. மேடி, மாப்பிளையும் பண்ணி கவனி. உட்காருங்க. சரவணன், வாங்க வாங்க. புது மாப்பிள்ளை வாங்க. நீ ஃபர்ஸ்ட் போமா. ஓ, லேடிஸ் ஃபர்ஸ்ட். வெரி குட். உட்காருங்க உட்காருங்க. இலை போடுங்கண்ணா. கேசரி எடுத்துட்டு வாங்க. கொடுங்க கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு எதுக்கு நன்றி சொல்றாங்க? நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் சார். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கல்யாணத்தை நடத்தியே தீருவேன்னு எல்லாரும் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. முக்கியமா அந்த லட்சுமி அம்மா. ஆமாண்ணே, நம்ம அபார்ட்மெண்டோட மான மரியாதையை பத்தி கொஞ்சம் கூட யாருக்குமே கவலையே இல்லை. அதே அதே. இப்படி 2 குழந்தைய வச்சுக்கிட்டு 2வது கல்யாணம் நடந்தா நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. அதுக்கு தான் நான் எவ்வளவோ பறஞ்சோம். ஆனா யாரும் கேட்க பாடில்லையா? ஆமாண்ணே, நாம எப்படியாவது இதை தடுத்து ஆகணும். பொழுது விடிஞ்சா கல்யாணம். நம்ம அபார்ட்மெண்ட்ல இவ்வளவு ஆம்பளைங்க இருந்தோம், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆரி പറഞ്ഞത് ഒന്നും பண்ண முடியாதுன்னு. ഞാൻ ഈ കല്യാണത്തെ നിർത്തും. யாரிடத்தில் പറയணுമോ അവരിടത്തിലേ ഞാൻ പറയും. ആ ആൾക്കാരർ എല്ലാം രാവിലെത്തും. പിന്നെ എങ്ങനെ ഈ കല്യാണം നടക്കുന്നു ഞാൻ നോക്കും. ഞാൻ നോക്കും. உட்காருங்கக்கா. உட்காருங்க. హరి సార్ సాపాడు A1 చాలా బాగుంది. అందులో కేసరి ఉంది చూడండి. അയ്യോ, മതി മതി മതി. എപ്പ പാര് ഊണിനെ പറ്റിയേ സംസാരിക്കുന്നു. ഒന്ന് നിർത്ത്. கீதா, ஒரு வழியா எல்லா தடையும் மீறி நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இதே மாதிரி உன் கல்யாணமும் சிறப்பா ஜாம் ஜாம் நடக்கும், கவலைப்படாத. எல்லா கிரெடிட்ஸும் லக்ஷ்மி அக்காக்கும் பவித்ராக்கும் தான். ஆமா லக்ஷ்மி, அடிச்சு பொழிச்சு. அத்தனை ஆணுங்களும் நொந்து போய். இல்ல சேச்சி, எல்லாரையும் அப்படி பொத்தும் பொதுவா சொல்ல வேண்டாம். ஹரி சார் மாதிரி நிறைய ஜென்ஸ் கீதாக்கா கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. అవును అవును.
சரி கல்யாண பொண்ணு, ரொம்ப கனா கண்டுட்டு இருக்காத, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. என்ன சரியா? ஐயோ சும்மா இருங்கக்கா. கீதாக்கா, நீங்க வெக்கப்பட உங்க கண்ணெல்லாம் செவக்குது பாருங்க. ஐயோ பவி. சரி நாம கிளம்பலாமா? கீதா தூங்கி ரெஸ்ட் ஆமா எடுக்கட்டும். ஆமா, ரொம்ப டயர்டா இருக்கா, ரெஸ்ட் எடு. இது நிச்சயதார்த்தம் தான், கல்யாணத்தை இன்னும் பிரம்மாண்டமா ஆஸ்திடலாம். ஆமா ஆமா, ஹரி சார் சாப்பாடு இன்னும் பிரமாதமா. இவன் வேற எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு. வரேன் வரேன் லட்சுமி, வரேன் பவி. வரேன் சரி கீதாக்கா. வரோம் கீதா. அக்கா, ம், கடவுள் புண்ணியத்துல கடைசி நேரத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கா. ஒருவேளை சரவணன் வராம போயிருந்தா? அப்படிலாம் பேசாத கீதா. ஒரு நல்ல விஷயத்துக்கு 1000 தடங்கள் வரும். ஆனா கடைசியில அது நல்லபடியா தான் முடியும். அக்கா, பவி, உங்க 2 பேர்கிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். கோவத்துல மாலையெல்லாம் தூக்கி போட்டு ஏதேதோ பேசி என்ன நோ பண்ணிட்டேன்ல. ஐயோ அக்கா, அதெல்லாம் விடுங்கக்கா. உங்க இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் கோவம் வரும். உனக்கு வந்தது கோவம் மட்டும் இல்ல, நல்லபடியா வாழ அத்தனை தகுதி இருந்தாலும் விதியால அப்படி வாழ முடியாம போன ஒரு பொண்ணோட ஆதங்கம். ஒரு பொண்ணோட ஆதங்கத்துக்கு பின்னாடி பெரிய வலி இருக்கு. அந்த வலி எனக்கு புரியுது. இது பாரு, இத பத்தி எல்லாம் நீ இனிமே யோசிக்க கூடாது. நல்ல ரெஸ்ட் எடு, நல்ல தூங்கு. ம், சரிக்கா. நாங்க வரோமா? சரிக்கா. வரோம்க்கா. ம். ம். என்ன லட்சுமி, என்ன இன்னும் நலங்கு வைக்கலையா? சீக்கிரம் ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. எழுநூச்சே. இப்படிதான் கடைசி நேரத்துல வருவீங்களா? Sorry, ma'am. சீக்கிரம் வாங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க. ஓகே மேம். ஆ, பாத்து பாத்து. மாப்பிள்ளை தம்பி, கைய காட்டுங்க. என்ன கீதாக்கா, கீதாக்கா முகத்தை பாத்தீங்களா? சும்மா 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமா இருக்கு. சும்மா இரு பவி. அடிப்பாவி, உனக்கு இந்த அளவுக்கு வைக்கப்பட கூட தெரியுமா? சிரிக்கிறாங்க. ஐயோ, மனசு சந்தோஷத்துல இருந்தா அது தானா தெரியும். இனிமே எப்பவுமே இந்த சந்தோஷமும் சிரிப்பும் கீதா முகத்துல இருக்கும். சரவணன், அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ம், சரிம்மா. நீ வா லட்சுமி. வா. வா வாங்கக்கா. லட்சுமி, வேண்டாம். வா. ம், வா லட்சுமி. லட்சுமிமா வாங்க. ம். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. எங்க பொண்ண பத்திரமா பாத்துக்கோங்க. கண்டிப்பாமா. உம்முவா.
அண்ணே லட்சுமி என்னண்ணே ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு, கண் கலங்கிட்டு இருக்கீங்க. பொண்ணு பெத்த ஒவ்வொரு தகப்பனுக்கும் சந்தோஷமான தருணம் இதாம்மா. என்னால சந்தோஷம் தாங்க முடியல, அதான் கண்ணுல தண்ணியா வருது. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நல்லபடியா நடக்கிறதுக்கு காரணம் என் மனசு இல்லம்மா, ஓ மனசு தாம்மா. ரொம்ப நன்றிப்பா. அண்ணே என்ன டாடி, நீயும் போய் நலுங்கு வை, அதான் எல்லாரும் செய்யறாங்கல்ல. வேணாம் சார், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், இதுல ஷையா கூச்சப்பட இருக்கு என்ன சார். இருக்கு? ஒரு பொண்ணா இது போல நிகழ்வுகள்ல கலந்துகிட்டு இந்த சம்பிரதாயங்களை செய்யும் போது ஒரு அலாதியான சந்தோஷம் ஏற்படும். போ போ போ. சிரிச்சு சந்தோஷமா இருங்க. ஏய் மாடி, உண்டு உனக்கு கல்யாணம் ஆகலல்ல, நீ எதுக்கு செய்யற? ஆமா, கல்யாணம் ஆகல, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? ஐயோ பண்ண கூடாது. நான் கீதா அக்காக்கு நலங்கு வைப்பேன், ஏன்னா நான் வைக்க கூடாதா? மேடி நீ பண்ணு மேடி. சார் அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். நீங்க தாங்க எனக்கு பண்ணணும். அட எடுங்க சார். இல்ல இல்ல இருங்க, நான் கொடுக்குறேன். இந்தாம்மா. பாருங்களேன். ஏய், என்ன பண்ற? பாரு பாரு. என்ன சார் இது? நாம அவ்வளவு சொல்லியும் இந்த சரவணன் புத்தி இல்லாம கல்யாணம் வரைக்கும் வந்துட்டானே. அதுதான் ஞானம் யோசிச்சு அறிவுக்கு ஏற்ற விஷயம் அழக பார்த்து தோத்து போயிடுச்சு. அவனுக்கு கீதா மேல இருக்கிற காதல் கண்ணை கட்டிருச்சின்னு நினைக்கிறேன். சிரி சிரி, நன்னாயிட்டு சிரி. இந்த சிரிப்பு சந்தோஷம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். என்ன சார் பண்ண போறீங்க? எதுவும் பிளான் இருக்கா? பின்ன இந்த உண்ணி யாரான்னு அவங்க எல்லாரையும் அறிய வேண்டாம் சார். என்ன சார் பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் see. லக்ஷ்மி அம்மா, நீங்க பொண்ணையும் மாப்பிளைய அழைச்சுன்னு போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. நாடியா இருக்கு. சரி, பொண்ணை உள்ள கூட்டிட்டு போங்க. ரெடி பண்ணுங்க, போங்க. என்ன அண்ணே, சார், நீங்க சரவணனை உள்ள கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. வாங்க சரவணன். என்ன மட்டும் சொன்னீங்களா? ரெடி ஆயிட்டு வாங்க. மாப்பிளைய கூட்டிட்டு போங்க. என்ன மட்டும் நலங்கு வை, அது வைன்னு சொல்றாரு. அதான் ஜம்முன்னு ரெடி ஆயிடுவோம். மெல்லగా తాగు. வேற ஏதாவது வேணுமா? வேணாங்க. இதன காவலன்ட்டு இப்படியே தினை. அப்புறம் முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். அப்போ ரொம்ப லேட் ஆயிடும். கீதா, சுந்தரி ஏமே லீனா, நீ கல்யாணத்துக்கு வந்திருக்க? ஆச்சரியமா இருக்கு. ஞான் வந்ததுல எந்த ஆச்சரியம் இருக்கு? உன் ஹஸ்பண்டுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கிறது இஷ்டமே இல்லையே. அப்புறம் எப்படி உன்னை வரவிட்டாரு? அயாளு கிடக்குன்னு கூறு கெட்ட மனுஷன். நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணுக்கு நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்படாம சல்லியம் செய்தோண்டிருக்கணும். உலகம் போற ஆம்பளைங்க இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. பொண்ணுங்க உணர்வு புரிஞ்சுக்காம. அந்த ஆளை விடுங்க. நம்ம கீதாவுக்கு கல்யாணம்னதும் எனக்கு வளர்த்து சந்தோஷம் இருக்கணும். அதான் நானே கடைக்கு போய் பார்த்து பார்த்து கீதாவுக்காக மெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, എന്താ ഗീത? இதுக்கு போய் എന്തിനാ കരയുന്നത്? என்னக்கா? கீதா அக்கா, கீதா ஏடவுக்கோ ஏடவுக்கோ ஏடவுக்கோ. இல்ல பவி, நடக்கிறதுல கனவா நனவா? ஐயோ அக்கா, அழாத போடுதம்மா. கள்ளு துடிச்சுக்கோ. இங்க பாரு கீதா. அக்கா, அக்கா அழாதீங்கக்கா. அழாதீங்கம்மா. சரி, பசங்க சொல்றாங்கல்ல. சரி, சரிங்க. சரி கீதா. சரிங்க.
ஆ, நல்லா சரிங்க அம்மா நல்லா நல்லா சிரிங்க. சிரிங்கம்மா. சரிங்க சரிங்கம்மா சரி சரி தேங்காய் எடுக்கும். இருங்க இருங்க எடுத்து தரேன். இந்தா புடிங்க. இது பாருங்க மாமா, இப்ப என்ன வேணுமோ கேட்டுருங்க. அப்புறம் முகூர்த்த நேரத்துல அது இல்ல இது இல்லன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்து சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. என்ன இது இப்படி மிரட்டேன்? ஐயரே அவங்க குரலே அப்படிதான். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் பக்கத்துல இருக்கேன். ஆமா ஐயரே, கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் பயந்துகிட்டு தான் இருந்தேன். ஏன் இப்ப பயப்பில்லையா? ஏமாமா பயந்துகிட்டு இருக்கேன். மாப்பிள்ள ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவர் அங்க ரெடி பண்ண விட்டுட்டு நீங்க இங்க என்ன பண்றீங்க? போங்க போய் ரெடி பண்ணுங்க. அந்த பக்கம் போங்க. தடுமாறுங்க அப்படியே. எனக்குன்னு வந்து வாச்சிருக்காரு பாருங்க மாமா. மாமாவை ரொம்ப தான் மிரட்டுறீங்கக்கா. ஏன் மாமா தானே, என்ன ஒண்ணும் கோச்சுக்க மாட்டார். தாங்க முடியல, போங்க ஓடி. முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு. மாலை வாங்கிட்டு வர இவ்வளவு நேரம் சார்? அது பூக்கடைக்காரர் லேட் பண்ணிட்டா சார். நான் கூட சண்டை போட்டு வாங்கிட்டு வரேன். என்ன சார் பண்றது? சும்மா காரணம் எல்லாம் பேசிட்டு இருக்காத. சரி, மாலையை முதல்ல கொண்டு போய் கொடு. பாத்துமா லட்சுமியம்மா, மாலை ரெடிமா? இந்தாங்க. கொடுங்க அண்ணி. ஒரு தாம்பாள தட்டு எடுங்க. அந்த தாம்பாளத்தை கொடுங்க. இந்தாங்க. கொடுங்க. இப்படி வச்சிருக்கோம். அம்மா, முகூர்த்தத்துக்கு நாழியாருது. பொண்ணையும் மாப்பிளையும் மணமேடை கூட்டிட்டு சரி வாங்க. சாமி. அண்ணே நீங்க போய் பொண்ணையும் மாப்பிளையும் வர சரிங்கம்மா, சொல்லுங்க. கூட்டு வரேன். இல்ல இல்ல ஒண்ணு வேண்டாம். சரிங்கம்மா. வேணும்னா கேக்குறேன். சரி. நீ போய் அம்மா சரி, சீக்கிரம் வர ஆண்டி. சொல்லு. போ. சார், யார சார் தேடிட்டு இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஐபிக்காக. எதுக்கு? இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கா? இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. இவ்ளோ பெரிய ஜடை போட தெரியுது, ஒரு பின் போட தெரியாதா? நான் போடல, வேற ஒருத்தர் போட்டு விட்டாங்க. கீதா, ஏய் ஹலோ, சூப்பரா இருக்க. நல்லா ரெடி பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் என்னோட ஏற்பாடு தான். நீங்க சொல்லியும் இவ இவ்வளவு அழகா இருக்கான்னா அது பெரிய விஷயம் தான். அம்மா மாமா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? சரி, நீ வாங்க கிளம்பு. போலாம். గీత వా గీత. అంతా బానే ఉంది. పద వెళ్దాం. கொஞ்ச நேரம் இருங்க. இப்ப நம்ம போயிடலாம். கொஞ்ச நேரம் நான் ரெடி ஆயிக்கிறேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. கொடுங்க. மாப்பிளைக்கு மாலையை போடுங்க. மாப்பிள்ள, பொண்ணு மாதிரி வெக்கப்படாம மாப்பிள்ள மாதிரி கம்பீரமா உட்காருங்க. அது வெக்கம் இல்ல சார். நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது நமக்குள்ள வர ஒரு பரவசம், அது ஒரு அலாதியான சுகம். சார், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தான் கல்யாணமே நடக்கலையே. மேடே, வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஓஹோ, பார்ட்டி அடிக்கடி கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு காணும் போல. அதான் பரவசமா பேசுது. மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை பாருங்க கபாவிய கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இந்தாங்கோ,
தாலியை கட்டி எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அப்படியே இந்த அக்ஷதையும் கொடுத்து விடுங்க. கொடுங்க கொடுங்க. எடுத்து கொடுமா. இந்தாங்க அக்கா. Thank you. பவி எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிடு. நீ கொடு, போ. எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிடுமா. சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுமா. எடுத்துக்கோங்க. சந்தோஷ், நம்மகிட்டயும் ஆசீர்வாதம் கேட்கறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நடக்காத கல்யாணத்துக்கு நம்ம இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். வா போலாம். நான் எடுத்துக்கிட்டேன். சரி. எங்க இருந்தீங்க? ஆளைய காணோம். மேக்கப் ரூம்ல தான் இருந்தேன். எவ்வளவு நேரம்? ஆண்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேடையில எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்னங்க? இங்க எல்லாருக்கும் கொடுமா. அங்கிள் இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க. கெட்டிமேளா. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாவி சுபகே. ஒரு நிமிஷம்.